என்னுடைய இந்த காணொளிய பார்க்க வந்த உங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம். இந்த கதை உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம, ஒரு மனிதன் எப்படி ஒரு சேவலா மாறி தினமும் வான் நோக்கி கூவுறான். அது மட்டும் இல்ல, தினமும் நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் தோன்றும். இந்த சேவல் ஏன் வான் நோக்கி கூவுது? அதுவும் காலையில எழுந்ததும் எப்படி கூவுது அப்படின்றது தான். இந்த கதை மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த உணர்த்த வந்திருக்கேன். வாங்க எந்த ஒரு டிலேவும் இல்லாம இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். பச்சை மலை அடிவாரத்தில் ஒரு பரம ஏழை இளைஞன் வாழ்ந்து வந்தான். தினம்தோறும் மலையில் சென்று விறகு வெட்டி வந்து அடிவாரத்தில் உள்ள சிற்றூர்களில் விற்பான். அதில் கிடைக்கும் சொற்ப வருவாயை கொண்டு வாழ்ந்து வந்தான். இவன் வயதை ஒத்த இளைஞர்கள் பலரும் உரிய காலத்தில் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளோடு வாழ்ந்து வந்தார்கள். இவன் மட்டும் தனி மனிதனாக ஒண்டிக்கட்டையாக வாழ்ந்து கொண்டிருந்தான். மிகவும் ஏழையாக இருந்ததால் அவனை யாரும் ஒரு பொருட்டாக மதித்து திருமணம் செய்ய முயற்சி மேற்கொள்ளவில்லை. யாரும் பெண் கொடுக்கவும் முன்வரவில்லை. அவன் ஏழை என்ற குறையைத் தவிர வேறு எந்த குறையும் இல்லாதவன். எப்போதும் பாடுபட்டு உழைப்பான். பொய் பேசும் வழக்கம் கிடையாது. திருடமாட்டான். தனது சொந்த கஷ்டங்களை பிறரிடம் சொல்லி புலம்பும் வழக்கமும் கிடையாது. சூரியன் உதிக்க தவறினாலும் தவறலாம். ஆனால் சொக்கன் மரம் வெட்டும் வேலைக்கு செல்வது மட்டும் தவறாது என்று அந்த ஊர் மக்கள் பேசிக்கொள்வார்கள். வழக்கம் போல் ஒரு நாள் சொக்கன் மலை மீது சென்று விறகுக்கு தேவையான மரங்களை வெட்டி கொண்டிருந்தான். அப்போது சடசடவென்று சருகுகள் ஓசை கேட்க திரும்பி பார்த்தான். ஏதோ ஒன்று தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தான். அச்சம் மேலிட ஓர் இளம் மான்குட்டியை அவனை நோக்கி ஓடி வருவதைக் கண்டான். அந்த மான்குட்டி சொக்கனை கண்டதும் அபயம் தேடி அவனிடம் ஓடி வந்தது. நான் ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கிறேன். தாங்கள்தான் என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அவனை வேண்டியது. மான்குட்டியின் பரிதாப நிலையைக் கண்டதும் சொக்கனுக்கு அதன் மீது இரக்கம் பிறந்தது. அவன் வெட்டி குவித்து வைத்திருந்த விறகு குவியலுக்குள் மானை ஒளித்துக் கொள்ளச் சொன்னான். மானும் அவ்வாறே ஒளிந்து கொண்டது. பிறகு சொக்கன் எதுவும் நடக்காதது மாதிரி முன்பு போலவே மரம் வெட்டத் தொடங்கினான். இது நடந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அவ்வழியாக ஒரு வேடன் வேகமாக மூச்சிறைக்க ஓடி வந்தான். அவன் சொக்கனை பார்த்து, இளைஞனே, நான் ஒரு மானை வேட்டையாடி துரத்தி வந்தேன். அவன் என் பார்வையிலிருந்து தப்பி இந்த பக்கமாகத்தான் ஓடி வந்தான். நீ அதை பார்த்தாயா என்று கேட்டான். வேடனிடம் கையில் கொடிய அம்பும் வில்லும் இருந்தன. அவன் முகத்தில் வெறித்தனம் தாண்டவமாடியது. ஆம், சிறிது நேரத்திற்கு முன்னால் தான் ஒரு மான்குட்டி இந்த பக்கமாக ஓடி வந்தது. அதோ அந்த பள்ளத்தாக்கை நோக்கி வேகமாக இறங்கி ஓடியது என்று பதில் சொன்னான் சொக்கன். அடுத்த வினாடி வேடன் சொக்கன் காட்டிய பள்ளத்தாக்கை நோக்கி விரைந்து ஓடினான். இப்போது குவியலுக்குள் ஒளிந்திருந்த மான்குட்டி மெல்ல வெளியே வந்தது. விறகு வெட்டிக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டது. அன்பு மிகுதியால் அப்போது அதன் கண்களில் தாரை தாரையாக தண்ணீர் வழிந்தது. அன்பரே, என் உயிரை மீட்டுக் கொடுத்தீர். ஆபத்தில் அபயம் அளித்து அருளினீர். உயிர் உள்ளவரை இதை மறக்க மாட்டேன். இதற்கு தக்க கைமாறு தங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டது மான். உன்னால் எனக்கு என்ன கைமாறு செய்துவிட முடியும்? எனக்கு ஒரே ஒரு கவலைதான். வேறு எந்த கவலையும் இல்லை. எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. யாரும் பெண் தரவில்லை. எவரும் என்னை காதலிக்கவும் இல்லை. அது ஒன்றுதான் என்னுடைய கவலை என்றான் சொக்கன். அவ்வளவுதானே? இனி உங்கள் கவலை தீர்க்க நான் ஒரு வழி சொல்கிறேன். நாளை சரியாக பிற்பகல் நீங்கள் பச்சை மலைக்கு செல்லுங்கள். அங்கே இரு மலையுச்சிக்கு நடுவே ஒரு பெரிய அருவி ஒன்று இருக்கிறது. அந்த அருவி அருகே நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள். சொர்க்கலோகத்து கன்னியர்கள் 8 பேர் அந்த அருவிக்கு நீராட வருவார்கள். அருவியில் இறங்கி நீராட போகும்போது அவர்களது பட்டாடைகளை களைந்து அருகே உள்ள புன்னை மரத்தில் தொங்கவிட்டு செல்வார்கள். அப்போது அவர்களில் ஒரு கன்னியின் பட்டாடையை நீங்கள் எடுத்து ஒளித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவள் சொர்க்கம் திரும்ப மாட்டாள். பிறகு நீங்கள் அந்த கன்னியை அணுகி அன்போடு பேசுங்கள். அவளுக்கு மனதைரியமூட்டி அவளை வீட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள். பிறகு இருவரும் கணவன் மனைவியாக வாழுங்கள். உங்களுக்கு இருவருக்கும் குழந்தை பிறக்கும். 4 குழந்தைகள் பிறக்கும் வரை பட்டாடையை அவளிடம் திருப்பி கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அந்த மான்குட்டி மறைந்து விட்டது. சொக்கனுக்கு தான் கண்டதெல்லாம் கனவா நனவா என்றே தெரியவில்லை. மறுநாள் காலை சொக்கன் பரபரப்போடு படுக்கையை விட்டு எழுந்தான். குளித்து முடித்து நல்லாடை உடுத்திக் கொண்டு மலை மீது ஏறத் தொடங்கினான். இதுவரை அவன் மலை உச்சிக்கு சென்றதே இல்லை. இன்றுதான் முதலாக உச்சி வரை ஏறி செல்கிறான். அங்குள்ள இயற்கை காட்சிகள் அவனை பிரமிக்கச் செய்தன. வானளவிலான மரங்கள், வண்ண வண்ண மலர்கள், கிளிகளின் கீச்சோலிகள் எல்லாம் சொக்கனை சொக்கச் செய்தன. சரியான நேரம் வந்தது. ஒரு புதர் அருகே ஒளிந்து கொண்டான் சொக்கன். வானத்தை கவனித்தான். 8 கன்னியர்கள் வானத்தின் மேற்கு மலை பகுதியிலிருந்து அருவியை நோக்கி விரைந்து பறந்து வந்தார்கள். கரையில் வந்து இறங்கியதும் அவர்களின் கலகல சிரிப்பொலி மெல்லிசையாய் காதில் ஒலித்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே தத்தம் உடைகளை களைந்து கரையில் இருக்கும் புனை மரத்தில் தொங்கவிட்டார்கள். பிறகு அருவியில் ஆனந்தத்தோடு சிரித்து விளையாடி குளித்து இருந்தார்கள். சொக்கன் அவர்களின் அழகை கண்டு மயங்கி சற்று நேரம் தன்னிலை மறந்தான். பின்பு மான் கூறியது சட்டென்று நினைவுக்கு வரவே கண்ணீர் பட்டாடையை தொங்கவிட்டிருக்கும் புன்னை மரத்துக்கு மெல்ல தவழ்ந்து ஒரு தேவதையின் உடையை ஒளித்து வைத்துக் கொண்டான். சூரியன் மேற்கே மறையத் தொடங்கியது.
குளித்து முடித்த கன்னியர்கள் மீண்டும் சொர்க்கம் திரும்ப விரைந்தார்கள். புன்னை மரத்தில் அணுகி ஒவ்வொருவராக தங்கள் உடையை எடுத்துக் கொண்டார்கள். கடைசியாக இளைய கன்னி அணிய வேண்டிய உடை காணவில்லை. அதைக் கண்டு அனைவரும் திகைப்படைந்தார்கள். என்ன செய்வது என்று சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். ஆடையை காணவில்லை. இளையவளை விட்டுவிட்டு மற்ற 7 கன்னியர்களும் ஆகாயத்தில் பறந்து மறைந்து விட்டார்கள். இளைய கன்னி தன்னந்தனியாக மலையுச்சியில் மனதில் அச்சம் பொங்க நின்றாள். சூரியன் மறைய மறைய இருள் சூழத் தொடங்கியது. இனியும் தாமதிப்பது கூடாது என்று எண்ணிய சொக்கன் அவன் முன் தோன்றினான். தான் செய்த செயலுக்கு வருந்துவதாக சொன்னான். அவள் அழுதாள். அவன் அவளிடம் அன்போடு நடந்தான். பிறகு அவளுக்கு தைரியமூட்டி தனது குடிசைக்கு அழைத்து சென்றான். பூலோகத்தினரிடம் நடையுடை பாவனைகள் அனைத்தும் வித்தியாசமாக இருந்தது. அவளுக்கு இது அனைத்தும் குழப்பமாக இருந்தன. நாளடைவில் அவளும் அந்த வாழ்க்கையை முறையை பின்பற்றத் தொடங்கினாள். பிறகு சொக்கனும் அவளும் கணவன் மனைவியாக தம்பதியாக வாழ்க்கை நடத்தலானார்கள். சொக்கன் அவள் விரும்பியதை கேட்டதையெல்லாம் தன்னால் இயன்றவரை வாங்கி கொடுத்தான். இந்த தம்பதியினருக்கு முதலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்ததாகவும் ஒரு ஆண் குழந்தையே பிறந்தது. இப்படி இருக்க ஒரு நாள் சொக்கத்து கண்ணி, நமக்கு 2 குழந்தைகள் பிறந்துவிட்டன. இனியும் நான் பூலோகத்தில் இருக்கக்கூடாது. என் பட்டாடையை தாருங்கள் என்று வேண்டினாள். சொக்கன் தர சம்மதிக்கவில்லை. ஆடையை கொடுத்ததும் அவள் தன் 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு சென்று விடுவாள் என்று அச்சம் கொண்டான் சொக்கன். ஆகவே ஆடையை தர முடியாது என்று நேரடியாக மறுத்துவிட்டான். சிறிது காலத்துக்கு பின் அவர்களது 3வது குழந்தையும் பிறந்தது. அப்போதும் அவள், இனியாவது என் பட்டாடையை கொடுங்கள், நான் குழந்தைகளை விட்டுவிட்டு போவேனா என்றெல்லாம் மன்றாடினாள். இவ்வளவு காலம் தன்னுடன் குடும்பம் நடத்தியவள் இனிமேல் நம்மை கைவிட மாட்டாள் என்று நம்பிக்கை கொண்டான் சொக்கன். அதனால் அதை மனதுடன் அவள் பட்டாடையை அவளிடமே கொடுத்தான். அதை வாங்கி அவள் மிகவும் பொறுமையாக அணிந்து கொண்டாள். அணிந்த சற்று நேரத்திலேயே அவளுக்கு பறக்கும் சக்தி கிடைத்தது. உடனே அவள் ஒரு குழந்தையை தன் காலுக்கிடையிலும் மற்றொரு குழந்தையை 2 குழந்தைகளையும் தன் கைகளுக்கிடையிலேயும் இழுத்துச் சென்று பறந்து வானத்தில் மறைந்து விட்டாள். சொக்கன் துயரம் தாங்காமல் பொங்கி அழுதான். மான் சொன்ன எச்சரிக்கையை மீறி தன் மனைவி மீது நம்பிக்கை கொண்டு அவளிடம் அன்பு காட்டி ஆடையை கொடுத்ததற்காக அவன் தன்னையே கடிந்து கொண்டான். சிறிது நாட்கள் அவனுக்கு வேலை செய்ய விருப்பமில்லை. பிறகு சிறிது நாட்கள் கழித்து அவன் பழையபடி கோடாலியை எடுத்துக்கொண்டு மரம் வெட்ட போனான். மீண்டும் அந்த மான்குட்டியை சந்திக்க மாட்டோமா என்று அவன் மனதிற்குள் ஒரு ஏக்கம். தெய்வ செயல் போலும். ஒரு நாள் அந்த வழியே அந்த மான்குட்டி வந்தது. சொக்கன் அதனிடம் நடந்ததை சொல்லி தான் ஏமாந்து விட்டதாக கூறி எழுதான். உடனே மான் சொக்கனிடம், நண்பனே, சொர்க்கலோகத்து கன்னியர்கள் இனி இந்த அருவிக்கு நீராட வர மாட்டார்கள். வந்தால் தங்கள் பட்டாடை பறிபோய்விடும் என்று பயப்படுவார்கள். எனவே இனி அவர்களை அந்த அருவியில் நீ எதிர்பார்ப்பது பயனில்லாத வேலை. இருந்தாலும் ஒரு வழி சொல்கிறேன். சொர்க்கத்தில் இருந்தபடியே இந்த அருவியின் நீரை எடுப்பார்கள். அதற்காக ஒரு பெரிய குடுக்கையை கயிற்றில் கட்டி கண்ணீர்கள் கீழே விடுவார்கள். நாளை அந்த நேரம் நீ அருவியில் இருந்து குடுக்கை மொண்ட தண்ணீரை கொட்டிவிட்டு அதற்குள் நீ ஏறி உட்கார்ந்து கொள். குடுக்கையில் நீ இருப்பது தெரியாது. தண்ணீர் தான் என்று இழுத்துக் கொள்வார்கள். பிறகு நீ சொர்க்கலோகம் சென்று உன் மனைவியை காணலாம் என்று சொல்லி அந்த மான் மறைந்து விட்டது. மறுநாள் மான் சொன்ன விதமாக அருவியில் அந்த கொடுக்கை வந்தது. சொர்க்கன் அதிலிருந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு அவன் ஏறி அமர்ந்து கொண்டான். அதன்படி சொர்க்கத்தையும் சென்றடைந்தான். என்ன மனித வாடை அடிக்கிறதே என்று கன்னியர்கள் எல்லோரும் வந்து குடுவையை பார்த்தார்கள். அதற்குள் சொர்க்கன் இருப்பதை பார்த்து பயந்து வியந்து போனார்கள். சொர்க்கன் நடந்ததை சொன்னான். உடனே சொக்கனை அவர்களது அரசனிடம் அழைத்து போனார்கள். அங்கு அவன் தன் மனைவியை மக்களையும் சந்தித்து மகிழ்ந்தான். சொர்க்கத்து அரசனின் மகள்தான் அவன் மனைவி என்கின்ற உண்மையும் தெரிய வந்தது. அதனால் அவர்கள் சொர்க்கத்திலேயே தங்கும்படி சொன்னார். சிறிது நாட்கள் சொக்கன் தன் மனைவி மக்களுடைய அங்கேயே தங்கி இன்பமாக வாழ்ந்தான். அறுசுவை உணவும் ஆடை அணிகலன்களும் அவனுக்கு அங்கு வேண்டும் பொழுதெல்லாம் கிடைத்தன. இருந்தாலும் பூலோகத்தில் அவனை பெற்று வளர்த்த தாய் தன்னந்தனியாக தன்னை பிரிந்துவிட்ட சோகத்தில் இருப்பாளே என்று எண்ணினான். தாயின் பிரிவை நினைக்க நினைக்க அவனுக்கு சொர்க்கலோகம் கசந்தது. மனைவியிடம் தன்னை ஒருமுறை பூலோகத்துக்கு சென்று வர அனுமதி வேண்டினான். போக வேண்டாம், மீறி போனீர்கள் என்றால் நீங்கள் திரும்பவும் சொர்க்கத்திற்கு வர முடியாது என்று சொக்கன் மனைவி கெஞ்சினாள். ஆனால் சொக்கனோ தான் போயே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தான். வேறு வழியின்றி சொக்கனின் மனைவி இணங்கினாள். நான் உங்களுக்கு சொர்க்கலோகத்து குதிரை ஒன்று தருகிறேன். அதில் நீங்கள் ஏறிக்கொண்டால் கண்மூடி திறப்பதற்குள் அது உங்களை பூலோகத்திற்கு கொண்டு சேர்த்துவிடும். ஆனால் அங்கு சென்றதும் குதிரையிலிருந்து மட்டும் நீங்கள் இறங்கிவிடக் கூடாது. மீறி இறங்கினால் உங்கள் பாதம் பூமியில் பட்டுவிட்டால் பிறகு ஒருபோதும் நீங்கள் சொர்க்கத்திற்கு திரும்ப முடியாது என்று விளக்கமாக சொல்லி ஒரு குதிரையை கொடுத்தாள். சொக்கன் குதிரை மீது ஏறினான். அடுத்த நொடி அவன் தன் வீட்டை அடைந்தான். அவனை கண்டு அவன் தாய் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தாள். குதிரையை விட்டு கீழே இறங்காமலே சொக்கன் தன் தாயுடன் பேசினான். பிறகு அவளிடம்,
பிரியாவிடை பெற்றுக்கொண்டு புறப்பட ஆயத்தமானான். அவன் தாயோ அவனை போக விடவில்லை. மகனே, உனக்கு சிறு வயது முதல் பால் பணியாரம் என்றால் உயிராயிற்றே. ஏதோ ஒரு உன் நினைப்பால் என்று செய்து வைத்தேன். நீயும் வந்துவிட்டாய். ஒரு கிண்ணம் பால் பணியாரம் தருகிறேன், சூடாக இருக்கிறது, சாப்பிட்டு விட்டு போ என்று பிடிவாதமாக சொன்னாள். தாயின் அன்பை நினைத்து சொக்கனும் சீக்கிரம் கொண்டு வா, சாப்பிட்டு விட்டு கிளம்புகிறேன் என்றான். அவள் குடிசைக்குள் சென்று ஒரு பெரிய கிண்ணத்தில் பலகாரத்துடன் வந்தாள். சொக்கன் அதை வாங்கினான். சூடாக கிண்ணத்தை குதிரையின் முதுகில் மீது வைத்து சாப்பிடலானாள். குதிரை சூடு திண்ணத்தை தாங்காது துள்ளி குதித்தது. பலகாரம் கொட்டி போனதோடு சொக்கனும் கீழே விழுந்தான். குதிரை ஒரு பெரிய கனைப்பு கனைத்து அடுத்த நொடி ஆகாயத்தில் பறந்து மறைந்தது. சொக்கன் வானத்தை பார்த்தபடி அழுதான், துடித்தான், துவண்டான். பல நாட்கள் காலை முதல் இரவு வரை வானத்தை பார்த்தபடியே படுத்து கிடந்தான். மனைவி மக்களை இனி என்னாலும் பார்க்க முடியாது என்பது புரிந்தது. அந்த ஏக்கத்திலேயே அவன் இறந்து போனான். அவன் உடல் மறைந்தது. ஆனால் உயிர் ஒரு சேவலாக மாறியது. அது தினமும் கூரை மேல் ஏறி நின்று வானத்தை நோக்கி ஏக்கத்தோடு கொக்கரக்கோ என்று கூவத் தொடங்கியது. தன் மனைவி மக்களை நினைத்து சொக்கன் சேவல் வடிவில் ஏக்கத்துடன் முடிந்தவரை கழுத்தை வானத்தை நோக்கி நீட்டி உரைக்க கூவுகிறான். அப்போதாவது தன் மனைவி காதில் விழுகிறதா என்று ஆசைத்தான். இன்னமும் சொக்கன் சேவல் வடிவில் தினமும் அதிகாலையில் கூவிக்கொண்டிருக்கின்றானாம். இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய அன்பு நண்பர்களே, இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு ஒரு சின்ன கதையை உங்க மனசு சந்தோஷம் அடைகிற அளவுக்கு கொண்டுட்டு வரணுன்றது தான் என்னோட விருப்பம். அதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் கொண்டுட்டு வந்தேன். இது ஒரு சின்ன கதை தான், அதுக்காக இது உண்மைன்னெலாம் எடுத்துக்க வேண்டாம் மக்களே. இது போலவே இன்னும் சுவாரஸ்யமான பல கதைகளோடு உங்களை நான் பார்க்குறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான பல கதைகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னும் எந்த மாதிரியான கதைகள் வேண்டும் அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதை படிக்கும் பொழுது எனக்கும் ஒரு நல்ல மோட்டிவ் கிடைக்கும் நம்புகிறேன்.